title of our message this evening is Understanding the Four Gospels Better. இன்று நாங்கள் பேச வேண்டியிருக்கிற தலைப்பாவது நான்கு சுவிசேஷ புத்தகங்களை நன்கு புரிந்து கொள்ளுதலாகும். I am sure that the four Gospels, Matthew, Mark, Luke and John, are the most widely read parts of the Bible after the book of Psalms. சங்கீதக்காரனின் புத்தகத்திற்கு பின் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் தான் மிகவும் எல்லோராலும் படிக்கப்படுகிறது. But there's so much behind this that we need to know the background why these Gospels have been written. இந்த நான்கு சுவிசேஷத்திற்கு பின்னணியில் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. ஏன் இந்த நான்கு சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். Just like the 5 books of Moses, it wasn't written during the time Adam lived or little later, but it was written or dictated to Moses by the Spirit of God after the creation and all was over. மோசே எழுதின முதல் 5 புத்தகங்கள் ஆதாம் ஏவாள் அவர்கள் இந்த உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எழுதப்படவில்லை. ஆனால் அதற்கு பின் அவர்கள் வாழ்ந்து சென்று விட்ட பின் தேவ ஆவியானவர் மோசேக்கு அவர்களை கூறி மோசே அதை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். Likewise, these Gospels were not written because at that time there were no reporters, there were no stenographers to listen to what Jesus said and compile them. It was written many years later, between 30 AD and 60 AD, with the help of the Holy Spirit, trying to recollect, helping them to recollect the past events during Jesus' life, death and resurrection. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலங்களில் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்கள் எழுதப்படவில்லை. அப்பொழுது அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் எழுதுவதற்காக செய்தியாளர்கள் ஆகியவர்கள் அந்த நேரத்திலும் இல்லை. ஆகவே 30 மற்றும் 60 அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின் உள்ள அந்த கால இடைவெளியில் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவன் இயேசு கிறிஸ்து எப்படியாக ஊழியம் செய்தார், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட எழுதினார்கள். So that's why we find 4 Gospels. God used 4 people, Matthew, Mark, Luke and John. 4 சுவிசேஷங்கள் காணப்படுகின்றன. தேவன் இந்த 4 சுவிசேஷங்கள் புத்தகத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவைகள் யாவன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகும். So I'm going to ask you a question but give the answer myself. This is what I thought to myself. Why couldn't there be a 5th gospel? நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு நானே விடையளிக்க போகிறேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவெனில், ஏன் ஒரு 5வது சுவிசேஷ புத்தகம் கொடுக்கப்படவில்லை? So there's only 4. Is 4 enough? அந்த 4ம் போதுமா? Because at that time there were only 4 prevailing established cultures in the world: the Jews, the Romans, the Greeks and the converted Christians. இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட காலகட்டங்களில் 4 கலாச்சாரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட கலாச்சாரங்கள் 4 தான் இருந்தன. அவையாவன யூத கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம், ரோம கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரமாகும். So that's why we find 4 Gospels, and normally Bible scholars refer to the book of Acts as the 5th gospel. ஆகவேதான் 4 சுவிசேஷ புத்தகங்களை நாம் காண்கிறோம். ஆனால் வேதத்தை படித்து அறிந்தவர்கள், நன்கு கற்றுத்தேறியவர்கள் அப்போஸ்தல நிருபத்தை 5வது சுவிசேஷமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். When preachers preach, they tell, we, you and me are the 5th gospel because in and through our lives the life of Jesus Christ has to be seen. போதகர்கள், சுவிசேஷர்கள் அவர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்களும் நானுமே 5வது சுவிசேஷ புத்தகமாகும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் நீங்களும் நானுமே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். Now each of these gospels had to be written in such a way that it is relevant to each culture.
ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகமும் அக்காலகட்டத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு பொருத்தமானதாக எழுதப்பட வேண்டியதாக இருக்கிறது. That means the way that they would understand it. அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. So here we start with the Gospel of Matthew. ஆகவே இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் தொடங்குவோம். The Gospel of Matthew was specifically written to the Jews, that is the Jewish reader. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டதாகும். So every time we turn to the Gospels, when you think of the Gospel of Matthew, you must know that the wordings that come in that is mainly addressed to the Jews. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது இந்த புத்தகமானது யூதர்களுக்காக அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைவு கூர்ந்து நாம் படிக்க வேண்டும். So we can understand the verses better when we first think to whom it was written. யாருக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று நாங்கள் சிந்திக்கும் பொழுதுதான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை நாம் நன்கு கற்று தேர முடியும். So the Holy Spirit here used Matthew, who was a ledger man, a so-called tax collector, to document the facts the way the Jews can receive it. ஆயக்காரன் அதாவது வரி வசூலிப்பவராக இருந்த மத்தேயுவை பயன்படுத்தி யூதர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக இந்த புத்தகம் மத்தேயு ஆகிய அந்த வரி வசூலிக்கிறவரால் எழுதப்பட்டது. So Matthew did not present this gospel very chronologically in the order, but he presents it topically. ஆகவே மத்தேயு எழுதின இந்த புத்தகமானது கால வரிசைப்படி எழுதப்படவில்லை, ஆனால் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அது எழுதப்பட்டிருக்கிறது. So we find here to the Jewish people, the roots are very important. So genealogy is very important. They want to know who's connected to whom, how they are related, like so many other castes even we have among the Tamilians. They are very clannish, and they want to even get the children married within their community. இந்த யூத கலாச்சாரம் இந்த யூத மக்களுக்கிடையில் அவர்கள் வம்ச வரலாறுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வம்சத்துக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது, மற்றபடி ஒன்று கூடுவது போல அநேக காரியங்களை அவர்களுடைய வம்சத்திற்குள் தான் செய்வார்கள். There was a 400 years gap between the last book of the Old Testament and the Gospel of Matthew at the time around Jesus lived. இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த காலத்தில் ஒரு 400 வருடங்கள் அந்த கடைசியாக பழைய ஏற்பாட்டின் புத்தகமாகிய மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில் ஒரு 400 வருடங்கள் இடைவெளி இருந்தன. The Jewish worship or devotion to God had become very ritualistic. It had become now a religion. யூதர்களின் வழிபாடு அது சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. So during that time, the Jews did not look into the Bible, search the scriptures carefully, what was told about Jesus Christ and his coming. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் அதாவது தேவ வார்த்தையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அலசி ஆராயாமல் அவர்கள் இந்த கலாச்சாரத்தின் சடங்காச்சாரங்களுக்கு முக்கியம் செலுத்தினர். If they had read it carefully, they would have understood that Jesus Christ would be coming twice in their history. அந்த வேத வசனத்தை அவர்கள் கவனமாக படித்திருந்தால் இயேசு கிறிஸ்து 2 தரம் வருவார் என்று அவர்கள் அறிந்திருக்க கூடும். The first time to come and to deal with sin so that we could be reconciled to God, and the second time to come and take us home. முதலாவதாக நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் சரி கட்டுவதற்காக தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்குவதற்காக தேவன் வந்தார் என்றும், அதை தவிர 2வது தரம் நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்காக நம்முடைய இடத்திற்கு எடுத்து செல்வதற்காக அவர் வருகிறார் என்றும் அறிந்திருப்பார்கள். So when Jesus came for the first time, they thought that he would come someone like Alexander the Great on a horse. Instead he came on a donkey, but his mission was totally different.
He had come for spiritual renewal. He had not come to conquer kingdoms and give it to the Jews. அக்காலத்து அந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்து மகா அலெக்சாந்தரை போல் ஒரு குதிரையில் வருவார், ஒரு ராஜாவாக வருவார் என்று அவர்கள் அப்படியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியாக வரவில்லை. அவர் ஒரு ஆவிக்குரிய புதுப்பித்தலை உண்டு பண்ணுவதற்காகவே வந்தார். So the Jews were very angry. In fact, they were very disappointed after the so-called Palm Sunday that within those 4 days they changed their mind and they decided to put Jesus to death. அந்த குருத்தோலை ஞாயிறுக்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அந்த 4 நாட்களில் அவர்களுடைய சிந்தை மாறி அவரை சிலுவையில் அறைய அவர்கள் திட்டமிட்டனர். Because he never set the Jewish people free from the Romans, they were all very angry and they did not accept him as their Messiah. இந்த யூத மக்களை ரோம ராஜ்யத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து விடுவிக்கவில்லை என்பதன் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் மிகவும் கோபம் கொண்டு அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்படைக்க அவர்கள் முடிவெடுத்தனர். So we find that the gospel writer Matthew here had a big job in his hands to make the unbelieving, angry Jews believe that Jesus Christ who came is the Messiah. அந்த வந்த இயேசுதான் மேசியா என்று இந்த கோபம் உள்ள நம்ப முடியாத இந்த யூதர்களை நம்பும்படியாக வைப்பதே இந்த மத்தேயுக்கு ஒரு பெரிய வேலையாக, ஒரு செயலாக இருந்தது. They were never accepted him when he was alive and going around for 3.5 years. Now Matthew had to write to them and prove, Jesus Christ who came, he is the Messiah, he is the King of the Jews. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையில் அவரை ராஜாவாக, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத இந்த யூத மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்து இறந்த பின் அவரே மேசியா என்று அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டியதாயிற்று. மத்தேயு அதை செய்ய வேண்டியதாயிற்று. So as the Jewish people desired, Matthew decided to get into the roots, that is the genealogy, to prove that Jesus Christ actually came from their father Abraham. இந்த யூத மக்கள் எதிர்பார்த்தபடி, விரும்பியபடி வம்ச வரலாறு மூலியமாக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரன் என்று நிரூபிப்பதற்காக வம்ச வரலாறை அவர் கொண்டு வருகிறார். So he traces the genealogy of Jesus Christ straight through from Joseph, Mary, then going to David, and then finally arrives at Abraham to prove that he is from the lineage of Abraham. யோசேப், மேரி, மரியாள் அவர்களிடமிருந்து தாவீது ராஜாவுக்கு சென்று அங்கிருந்து ஆபிரகாமுக்கு சென்று அந்த வம்ச வரலாறை அவர் மத்தேயு 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். In this gospel, Matthew was trying to prove to the Jewish people that so many of the prophecies that were given in the Old Testament all came to pass during the time he lived on earth. ஆகவே இந்த யூத மக்களுக்கு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் கூறிய அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறி விட்டது என்று அவர் நிரூபிக்கிறார். Not only he is from Abraham, Jesus Christ went on to say that I was even before Abraham. நான் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து மட்டும் வரவில்லை, ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். But Matthew's job was only to prove that Jesus Christ was from Abraham when he wrote to the Jews. ஆனால் இந்த யூதர்களுக்கு எழுதும் பொழுது மத்தேயு அவர் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவர் என்று மட்டும்தான் கூறுகிறார். So all through, as you read this Jewish a book written to the Jewish reader, is to prove that Jesus is the King of the Jews, the Messiah that the Jewish people actually waited for. இந்த யூதர்கள் காத்து கொண்டிருந்த மேசியாவும் யூதர்களின் ராஜாவும் ஆகிய அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று இவர்களுக்கு நிரூபிக்கும்படிதான் மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். So his main job was to point out, look, this prophecy has happened, that prophecy has happened. It has not happened in any man's life.
any other man's life. It has exactly happened in the life of Jesus Christ, who was sent by God. இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிற்று. மத்த எந்த ஒரு மனுஷன் மூலமாகவும் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறவில்லை என்று நிரூபிப்பதற்கே மத்தேயு எழுதியிருக்கிறார். There is a symbol or a spiritual picture associated with each gospel, and the picture here or the symbol here is the symbol of the lion. ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் அடையாளமானது சிங்கமாகும். It denotes royalty. It denotes he's the king of the jungle. The lion is the king of the beast. So king, the lion of Judah. அவரே யூத மக்களின் ராஜா என்று நிரூபிப்பதற்காக, மற்றவர்களுக்கு கூறுவதற்காகவே இந்த அடையாளம், இந்த சிங்கத்தின் அடையாளம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So when we read the parables, when we go through the parables in the book of Matthew, we have to understand it very carefully that it was written for the Jewish mind. நாம் இந்த மத்தேயு எழுதின புத்தகத்தில் இருக்கும் உவமைகளை படிக்கும் பொழுது யூதர்களுக்காக இது எழுதப்பட்டது என்று நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். So let me give you a short example to explain this to you. ஒரு சிறு எடுத்துக்காட்டு ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். In the Gospel of Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் chapter 18, we find Matthew writing about the lost sheep. 18வது அதிகாரத்திலே காணாமற் போன ஆடை குறித்து அவர் எழுதுகிறார். Now you have the same story, the lost sheep, even in the book of Luke. லூக்கா எழுதின புத்தகத்திலும் இந்த காணாமற் போன ஆடை பத்தி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. The end user is different, or the person that God is referring to in Matthew is different to the person that God is referring to in Luke. இங்கு காணாமற் போன ஆடு என்று கூறப்படுகிறது வேறொருவரை, அதே போல் லூக்கா எழுதின புத்தகத்தில் அந்த காணாமற் போன ஆடு அது இன்னொருவரை குறிக்கிறது, ஒரே ஆள் அல்ல. So in Matthew 18, seeing verses 12 to 14. 12வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை நாம் பார்ப்போம் எனில், Jesus is narrating the story of the lost sheep. இங்கு அந்த தொலைந்து போன காணாமற் போன ஆடை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. But when you go to the verses before that in the same chapter, இதே அதிகாரத்தில் இதற்கு முன்பாக எழுதப்பட்ட வசனங்களை நாம் பார்த்தோம் எனில், Jesus starts off his diatribe, his discourse about children. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை குறித்து தான் அவர் பேசுகிறார். He's talking about the children in the Jewish setup, how they were prevented from coming to the synagogue. அந்த யூத தேவாலயத்திற்கு எப்படி பிள்ளைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. That's why we find that in that chapter, in the very beginning, he says, don't stop these children from coming to me. The kingdom of heaven is for them. பரலோக ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளுடையது, அவர்களை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். He says, unless you become like these little children, you cannot enter heaven. இந்த சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். We need to humble ourselves like little children. இந்த சிறு பிள்ளைகளை போல நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். So he's only talking about children in that chapter. ஆகவே இந்த அதிகாரத்தில் சிறு பிள்ளைகளை குறித்து தான் அவர் பேசுகிறார். And he is so angry if the elders would stop the children coming to God. தேவனிடத்தில் இந்த சிறு பிள்ளைகள் வருவதை தடை செய்கிற பெரியவர்கள் மேல் அவர் கோபம் கொள்கிறார். So let me read verse 6 to you. 6வது வசனத்தை ஒரு படிக்கலாம். But whoever causes one of these little ones who believe in me to sin, it would be better for him to have a great millstone fastened around his neck and to be drowned in the depth of the sea. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். So it's only about the little children in the Jewish system who were not
allowed to come to God, Jesus is saying, don't stop them from coming. If even one is lost, I want you to go in search of them. இந்த யூத கலாச்சாரத்தின்படி சிறு பிள்ளைகள் தேவாலயத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த சிறு பிள்ளைகளில் ஒருவர் இடறல் அல்லது காணாமற் போனால் அவர்களுக்கு மிகவும் வருத்தமாகும். So in verse 14, 14வது வசனத்திலே, so it is not the will of my Father who is in heaven that one of these little ones should perish. So like a good person who owns the sheep, go in search of the lost little one. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆகவேதான் அந்த காணாமற் போன ஒரு ஆடு, அதாவது அந்த ஒரு சிறு பிள்ளையையும் நீ தேடிக்கொண்டு போ என்று தேவன் கூறுகிறார். So the lost sheep story in the book of Matthew is talking about a little child. ஆகவே இந்த காணாமற் போன தொலைந்து போன ஆடை குறித்து அவர் பேசுகிறது ஒரு சிறு பிள்ளையை குறித்துதான். But if you go to the Gospel of Luke, it talks about a Gentile sinner who's lost already because he's a Gentile, he does not know God. He goes somewhere, wherever he wants to, but Jesus is telling in this gospel, you go and search and bring him to me. ஆகவே அந்த லூக்கா எழுதின புத்தகத்தில் அவர் அந்த காணாமற் போன ஆடு என்பது அந்த புறஜாதி பாவம் செய்த புறஜாதி மனுஷனாகும். ஆகவே அந்த புறஜாதி மனுஷன் தேவனை அறியாமல் இருப்பதால் அவனை தேடிக்கொண்டு போ என்று தேவன் அங்கு கூறுகிறார். So we find the same stories or the same parables in Matthew and Luke, but the application is different. The people lost are different. ஒரே உவமையை நாம் மத்தேயு எழுதின புத்தகத்திலும் பார்க்கிறோம், லூக்கா எழுதின புத்தகத்திலும் பார்க்கிறோம். ஆனால் ரெண்டு இடத்திலும் அது வெவ்வேறு மக்களை குறிக்கிறதையும் நாம் இப்பொழுது கண்டோம். So let me give you one more example from the parable of the banquet or the wedding garment. அந்த விருந்துக்கு அணிகின்ற வஸ்திரத்தை குறித்த அந்த உவமை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். As I told you earlier, the Gospel of Matthew is written for the Jews. நான் முதலாவது கூறியது போல இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது. Jesus is trying to teach the Jewish people that just because you are the children of Abraham, don't think you can enter heaven. யூத மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்து கூறுவதாவது, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்ததினால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். He's telling them about the story of the king and the banquet, where the king invites all kinds of people, but they say you have to wear the wedding garment. You can't have the choice of your garment. You can't wear a suit, you can't wear a safari, but wear the garment that is specified. ஒரு கல்யாண விருந்தை குறித்து இந்த உவமையில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வருகிறவர்கள் அவர்களுடைய பிரியத்தின்படி அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை அணிய முடியாது. ஒரு சூட்டோ அல்லது சஃபாரியோ அல்லது வேஷ்டியோ அவர்கள் தனியாக அணிய முடியாது. அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை தான் அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். So this parable is teaching the Jewish people that they can't get to heaven in their own terms. They have to change the garment. From the garment of self-righteousness, they have to get saved. They need to have the garment of salvation before they can enter heaven. சுயநீதி உடையவர்களாய் அவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களாய் இந்த யூத மக்கள், சுயநீதி உள்ள யூத மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இந்த உவமை கூறுகிறது. So if you're not willing to change your life, that's what the whole story is about. Just because you are Jews, don't think you can come to heaven. If you're not willing to change your life, you cannot come to heaven. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் பரலோகத்திற்குள் உட்பிரவேசிக்க முடியாது. யூதர்கள்
அப்படியாக தான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தாங்கள் யூதர்களாய் இருக்கிறபடியால் தாங்கள் பரலோகத்திற்குள் பிரவேசித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் மாறினால்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று இங்கு வலியுறுத்துகிறார். What is the feast or the banquet that Jesus Christ is trying to indicate? He's trying to indicate about the marriage supper of the Lamb in heaven. ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தை பரலோகத்தில் நடைபெற போகிற அந்த கல்யாண விருந்தை குறித்துதான் இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிறார். Just because you are Jews, don't think you can participate in the marriage supper of the Lamb. நீங்கள் வெறுமனே ஒரு யூதராய் இருக்கிறபடியினால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நடைபெறும் அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தில் நீங்கள் பங்கு கொள்ளலாம் என்று யோசிக்காதீர்கள். So very importantly, when you read the parables, it's very specific for the Jewish people. ஆகவே இந்த உவமைகளை படிக்கும் பொழுது அது யூதர்களுக்காக எழுதப்பட்டது, அவர்களுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது. I want you to know that this book, the book of Matthew, the gospel, it ends with the resurrection of Christ. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் முடிகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So only up to the resurrection, if you read this book, you will get to know. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்தால் உயிர்த்தெழுதல் குறித்து அதுவரைக்கும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. So there's nothing mentioned about the ascension in the book of Matthew. இந்த புத்தகத்தில் பரமேறுதலை குறித்து எழுதப்படவில்லை. So God is saying, don't stop with Matthew, let's go on to Mark. It's not enough if you read just one gospel to know the whole story of Jesus. Let's go to the next book of the Bible, New Testament. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் மட்டும் நின்று விடாதீர்கள், அடுத்த சுவிசேஷ புத்தகத்துக்கும் நாம் செல்லலாம் என்று தேவன் இங்கு கூறுகிறார். So now let's go to the book of Mark. இப்பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நாம் செல்லுவோம். So this Mark is none other than John Mark, who was related to Barnabas. பர்னபாவுக்கு சொந்தக்காரராகிய ஜான் மார்க் தான் இதை எழுதி இருக்கிறார். And this is the man who seems to have been the cause of dispute between Paul and Barnabas. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையே நடந்த தகராறுக்கு காரணமானவர் இந்த மார்க் தான். Tradition has it that he founded the Church of Christ in Alexandria in Egypt. எகிப்து தேசத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா என்ற ஊரில் அவர் சபையை நிறுவினார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. At this instance, I want to tell you a story that I have read about the ministry of Mark in Alexandria. Just a little story. As Mark was walking around all the place, his chapels or his sandals, it became worn out. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மார்க்கை குறித்து ஒரு சிறிய அவர் ஊழியம் செய்த அந்த இடத்தில் நடந்த ஒரு சிறிய கதையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அவர் அங்கு அலெக்சாண்ட்ரியா அந்த ஊரில் எல்லாம் சுற்றி அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் அணிந்திருந்த பாதரட்சை கலண்டு உடைந்து விட்டது, பிஞ்சு விட்டது. So he was searching for a shoe shop where he could find a cobbler to mend his shoe. ஆகவே அவருடைய காலனை தைப்பதற்காக ஒரு அந்த சப்பாத்து அந்த ஷூ தைக்கிறவரை தேடிக்கொண்டிருந்தார். So when they went inside, it took a long time for the work to be done. அங்கு அப்படியாக ஒரு கடையை அவர் பார்த்து அங்கு சென்ற பிறகு அந்த அதை தைப்பதற்கு அதிக நேரம் எடுத்து விட்டது. The cobbler stitched his sandals well, mended the shoe, and when he came out, he came along with Mark, closed his shop and told him, I'm not going to be doing this work from tomorrow. அந்த காலணியை தைத்து கொடுத்தவர் அருமையாக அந்த மார்க்குடைய அந்த காலணியை தைத்து கொடுத்து எல்லாம் முடித்து விட்டு அவரோடு கூட வெளியே வந்து கடையை மூடிவிட்டு இனிமேல் நான் காலணி தைப்பவராக இருக்க போவதில்லை என்று கடையையே மூடிவிட்டாராம். He decided, I want to serve Jesus Christ alongside with you. மார்க்கோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு முடிவெடுத்து விட்டார். In no time, Mark had presented the gospel to the cobbler got saved and he became a servant of God. That's how ministry during those days took place. காலணியை பிந்து போன காலணியை தைக்க அந்த கடைக்குள் சென்ற அந்த மார்க்கு
அந்த காலனி தைப்பவரை முற்றிலுமாக மாற்றிவிட்டு அவரும் தேவனுக்கு ஊழியம் செய்யும் மகனாக அவரை மாற்றி அப்படியாக தான் அக்கால கட்டங்களில் ஊழியம் நடைபெற்றது. You know how when he came to Kerala, he got 7 Brahmins saved? தோமா கேரளா தேசத்துக்கு வந்த பொழுது முதலாவதாக 7 பிராமணர்கள் அவர் மூலமாக மாற்றப்பட்டனர். You can read this in Indian church history. இந்திய சபை சரித்திரத்தில் புத்தகங்களில் அதை நீங்கள் படிக்கலாம். There were all these Brahmins who were having a wash in a pond and they were all throwing the water up. இந்த பிராமணர்கள் ஒரு குளத்தில் குளித்துக் கொண்டு தண்ணியை மேலே தூக்கி தெளித்துக் கொண்டிருந்தனர். So Thomas asked them, for what purpose do you throw this water up? They said, we are throwing it to our ancestors as a tradition. ஆகவே பாரம்பரியமாக தோமா அங்கு சென்று ஏன் இப்படியாக தண்ணியை மேலே தூக்கி தெளிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் எங்களுடைய மூதாட்டியர்களுக்கு நாங்கள் இந்த தண்ணியை கொடுக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்களாம். Then Thomas asked them, so why is the water falling down? Why is it coming back? They don't want to catch it. அவர்கள் இந்த தண்ணியை பிடிக்க மாட்டார்களா? ஏன் தண்ணி மீண்டுமாக கீழே வருகிறது என்று இவர் கேட்டார். But let me do this. When I throw this water up, my Savior will catch it. நான் இதை செய்கிறேன். நான் இந்த தண்ணீரை என்னுடைய தேவனுக்கு என்னுடைய இரட்சகருக்கு நான் தூக்கி கொடுக்கும் பொழுது அவர் அதை பிடித்துக் கொள்வார் என்று கூறி இவர் அந்த தண்ணீரை மேலே தெளித்தாராம். When Thomas did it, the water never came back. தோமா அப்படி செய்த பொழுது அந்த தண்ணீர் மீண்டுமாக கீழே வரவில்லை. 7 Brahmins saved just like that. ஒரே நிமிடத்தில் ஒரே நொடியில் 7 பிராமணர்கள் தேவனை தெரிந்து கொண்டார்கள். That's how was the power of God just after the ascension of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பரமேறிய பின்பு அப்படியாக வல்லமையான ஊழியங்கள் நடைபெற்றது. Let's get back to the Gospel of Mark now. இப்பொழுது நாம் மீண்டுமாக மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு வருவோம். And as I told you earlier, Mark is writing a letter to the Romans. நான் உங்களுக்கு முன்பே கூறினது போல இந்த மார்க்கு ரோம மக்களுக்காக அவர் எழுதுகிறார். What is America now? The leading nation in the world. At that time, Rome was the leading nation. Rome in Italy was the leading place in the world. இன்று எப்படி அமெரிக்கா எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிதான நாடாய் இருக்கிறது போல அக்கால கட்டத்தில் ரோமாபுரியே எல்லாத்துக்கும் மேலான ஒரு நாடாக திகழ்ந்தது. It was the most powerful nation and the general word was all roads lead to Rome. அது மிகவும் ஒரு வல்லமையுள்ள நாடாக திகழ்ந்தது, ராஜ்யமாக திகழ்ந்தது. எல்லா வழிகளும் ரோமாபுரிக்கு தான் செல்லும் என்று ஒரு பழைய பழமொழியே இருக்கிறது. And the Romans were obsessed with conquering kingdom after kingdom. அவர்கள் சென்று ராஜ்யமாகிய அநேக ராஜ்யங்களை கைப்பற்றினார்கள். And they were on top of the world. அவர்கள் உலகத்தின் உச்சியில் இருந்தார்கள். Here Mark is writing to a very impatient audience whose mind is hell-bent on conquering kingdoms. They are not interested in genealogy or any theory. தங்களுடைய சிந்தையெல்லாம் ராஜ்யங்களை எப்படி கைப்பற்றுவது என்ற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு, ஒரு மக்களுக்கு, வல்லமையுள்ள மக்கள், அவர்கள் பொறுமையற்ற ஒரு மக்களுக்கு இங்கு மார்க்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். He had to tell the Romans that the Jesus Christ that they crucified was none other than God of heaven and earth. Is it very easy? தாங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று இந்த சிலுவையில் அறைந்த அந்த மக்களிடம், அந்த ரோம மக்களிடமே அதை குறித்து சொல்லுவது மிகவும் ஒரு கடினமான வேலையாய் இருந்திருக்கும். So the Holy Spirit decided to use Mark to write the power gospel, full of actions and miracles, full of God's power in it. ஆகவே மார்க்கு என்று ஒரு மனிதனை வைத்து செயல்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு வல்லமையுள்ள சுவிசேஷத்தின்
புத்தகத்தை தேவன் மார்க் மூலமாக எழுத வைக்கிறார். Because actions and miracles guaranteed an attentive audience. செய்கைகளும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு சுவிசேஷ புத்தகம் அநேக மக்களை கவர்ந்திருக்க கூடும். So straight he got down to brass tacks. Very first chapter, he's not giving any details about Jesus Christ, who he is, how he came out. Nothing. Straight away, dum, dishum, right? 3 miracles, right? In the very first chapter itself. Exciting stuff. முதலாவது அதிகாரத்தில் இருந்தே பரபரப்புள்ள வல்லமையுள்ள ஒரு ஊழியத்தை, அற்புதங்கள் நிறைந்த ஒரு புத்தகத்தை, ஒரு அதிகாரத்தை அவர் எழுதுகிறார். ஏனெனில் இந்த ரோம மக்கள் அவர்கள் வம்ச வரலாறை குறித்து அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். அவர்கள் வல்லமையுள்ள காரியங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருந்தபடியால் முதலாவது அதிகாரத்திலேயே 3 அற்புதத்தின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். So the very first chapter is itself action packed. Demon screaming. முதலாவது அதிகாரமே மிகவும் செய்கைகளும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. அங்கு பிசாசு கதறுவதை கூட நாம் பார்க்கலாம். It's like you get the feeling, hurry up, listen. That's why you find the word immediately 42 times. There's something interesting, hurry up, listen. ஏதோ ஒன்று முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது, ஆகவே கவனத்துடன் வெகு சீக்கிரத்தில் கேளுங்கள் என்று அந்த சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் 42 முறை உடனே என்ற வார்த்தை அங்கு காண முடியும். And words like they were amazed, overwhelmed, terrified. Now you know that's what the power gospel is all about, written to the Romans. அவர்கள் பிரமித்தார்கள், அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியமானார்கள் என்று அநேக வார்த்தைகளை இந்த அதிகாரத்தில், இந்த புத்தகத்தில் நாம் காணலாம். So this book has more of what Jesus did than what he said. இயேசு கிறிஸ்து கூறியவைகளை விட அவர் செய்தவைகள் தான் இந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. So you don't find too many parables and all in this book. Only 4 parables. ஆகவே நிறைய உவமைகள் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியாது. 4 உவமைகள் மட்டும் தான் இந்த புத்தகத்தில் காணப்படுகிறது. The spiritual symbol or the picture pertinent to this gospel is the ox, the hard-working ox or the hard-working servant that Jesus Christ was. இயேசு கிறிஸ்து ஒரு மிகவும் கடின ஒரு உழைப்பாளியாகிய ஒரு ஊழியக்காரனாக காணப்படுகிறார். ஆகவே இந்த புத்தகத்தின் அடையாளமானது ஒரு மிகவும் கடினமாக உழைக்கும் ஒரு எருதுவாகும். So the gospel of Matthew ends with the resurrection of Christ. The gospel of Mark ends with the ascension of Christ. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கூறிவிட்டு முடிகிறது. ஆனால் மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகமானது இயேசு பரமேறுவதை குறித்து கூறிவிட்டு முடிகிறது. So Mark was trying to tell the Romans that the person whom he saw, whom he touched, whom he knew could actually fly away to heaven. அவர்கள் பார்த்த, அவர் தொட்ட, அவர் சென்ற அந்த இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏற முடியும், அவர் அங்கு பறந்து செல்ல முடியும் பரலோகத்துக்கு என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறார். That's why we find in Mark 16:19. மத்தேயு 16வது அதிகாரத்தில் இதை 19வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். He ended up going to heaven just straight away. நேரடியாக பரலோகத்துக்கு அவர் சென்று விட்டார் என்று முடிகிறது. He's kind of telling the Romans, could any one of you do this? Look at my God, look at my Savior. He could just straight away go to heaven. ரோம மக்களை பார்த்து, உங்கள் ஒருவராலும் இப்படியாக செய்ய முடியுமா? என்னுடைய தேவனை பாருங்கள், நேரடியாக அவர் பரமேறி விட்டார், அங்க பரலோகத்திற்கு சென்று விட்டார், தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். Okay, so there we end, and now we go to the Gospel of Luke. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நாம் செல்லுவோம். So Luke, or Dr. Luke, is the first Gentile writer in the Bible.
இந்த மருத்துவராய் இருக்கிற இந்த லூக்கா அவர்தான் முதலாவதாக ஒரு புறஜாதி மனிதன் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு. He was not a Jew but a very cultured and educated man. He was a doctor, medical doctor. அவர் ஒரு யூதன் அல்ல, ஆனால் பண்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தார். So when you think of the Greeks, what do you think of? நீங்கள் கிரேக்க மக்களை யோசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? It's all about philosophers, Socrates, Plato, Aristotle, right? தத்துவங்களை பேசுகிறவர்கள் தான் கிரேக்க மக்கள். A chair of philosophy was more appealing to them than a simple cross from Jerusalem. தத்துவங்கள் பேசப்படுகிறது அவர்களுக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது. அந்த சிலுவையை எருசலேமில் இருக்கும் சிலுவையை குறித்து பேசுவதை காட்டிலும் தத்துவம் பேசுவதை அவர்கள் விரும்பினார்கள். So they knew about Epicureanism, Stoicism, hedonism, all these isms they know. But now Dr. Luke has to convince them about salvation or soteriology. அவர்கள் அநேக காரியங்களை குறித்து தத்துவங்களை குறித்து நன்கு அறிந்திருந்தார்கள். ஆனாலும் டாக்டர் லூக்கா அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. They needed facts that came out of research because they wanted to, that is how they were, the Greek people. ஆராய்ந்து அறிகிற உண்மைகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. So again, like what Matthew did for the Jewish people, Luke also wants to prove to the Greek people the roots of Jesus Christ. So that's why here we have genealogy. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை போல மத்தேயு எப்படி யூதர்களுக்கு வம்ச வரலாறை கூறி நிரூபித்தாரோ அதே போல லூக்கா இந்த கிரேக்க மக்களுக்கு வம்ச வரலாறை எழுதி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நிரூபிக்கிறார். So only in these two gospels you find genealogy. இந்த இரண்டு புத்தகங்களில் தான் நீங்கள் வம்ச வரலாறை பார்க்க முடியும். Luke went on to do a phenomenal job in proving to the people there, the Greeks, that Jesus Christ was not only related to Abraham, but is connected to the first man ever created by God, that is Adam. And he comes all the way from Adam and he's the second Adam. லூக்கா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை எழுதும் பொழுது ஆபிரகாமிடத்தில் அவர் நின்று விடவில்லை. ஆனால் தனித்துவமான ஒரு வேலையை செய்து முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாகிய முதலாவது ஆதாமிடத்திலிருந்து வந்து இயேசு கிறிஸ்துவே இரண்டாவது ஆதாமாய் இருக்கிறார் என்று அந்த வம்ச வரலாறில் அவர் நிரூபிக்கிறார். So let us just see Luke chapter 3. லூக்கா 3வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். If you want to read the genealogy, it is from 23 to 38. நீங்கள் இந்த வம்ச வரலாறை நீங்கள் படித்தால் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை அது இருக்கிறது. Here we find Jesus could start his ministry only at the age of 30, just like Levites would do, because they too started at 30. The ministry of David, the ministry of Joseph, all started only at 30. அந்த லேவியர்கள் தங்களுடைய 30வது வயதில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் இங்கும் ஏறக்குறைய 30 வயதுள்ளானார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது. So when we go to verse 38, let's not go through the entire genealogy. நாம் அந்த வம்ச வரலாறு முழுவதையும் பார்க்காமல் 38வது வசனத்தை நாம் பார்த்தோம் எனில், so what does verse 38 say? 38வது வசனம் என்ன கூறுகிறது? It finally goes and ends with the son of Seth, the son of Adam, the son of God. Look how beautifully Luke has traced that Jesus Christ actually goes back to Adam. அது இந்த வம்ச வரலாறை முடிக்கும் பொழுது ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தேவன் வரைக்கும் அந்த ஆதாம் வரைக்கும் எப்படி வம்ச வரலாறை எடுத்து செல்கிறார் என்று பார்க்கலாம். So Jesus is connected to the very man that the God of heaven and earth created, that is Adam.
What more we need to believe? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உருவாக்கின முதலாவது மனிதனாகிய ஆதாமோடு இயேசு கிறிஸ்துவை இணைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு மேல் நமக்கு என்ன அவசியமாயிருக்கிறது? So in Matthew we only can trace back to Abraham, but here Luke has traced back all the way to Adam. மத்தேயு எழுதின புத்தகத்தில் அவர் ஆபிரகாம் வரைக்கும் தான் சென்றிருக்கிறார். ஆனால் லூக்கா எழுதின புத்தகத்தில் டாக்டர் லூக்கா அவர்கள் ஆதாம் வரைக்கும் அவர் அந்த வம்ச வரலாறை எடுத்து செல்கிறார். So this gospel is for the Gentile, or in other words, someone who has never known God before, like the Jewish people. So this gospel is for the sinner. தேவனை அறியாத மக்களுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த லூக்கா எழுதின புத்தகமாகவே பாவிகளுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். So the narrative is so beautiful, and Luke tells them about the way to salvation. ஆகவே அருமையாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்குள் நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று இந்த புத்தகம் அருமையாக கூறுகிறது. So here in the parable of the lost sheep, it's not a baby, it's not a little child. இங்கு அந்த காணாமற் போன ஆடை குறித்து அவர் பேசும் பொழுது சிறு பிள்ளையை குறித்து அவர் பேசவில்லை. It's talking about the Gentile sinner who did not know God, who lost his way, and Jesus is telling to the good shepherd, you go and bring him to me. தேவனை அறியாத அந்நியனாகிய புறஜாதியாகிய பாவத்துக்குள் மரித்து தொலைந்து போன ஒரு மனிதனை குறித்து அவர் பேசுகிறார். இந்த மேய்ப்பன் அந்த ஆடை தேடி சென்று தன்னிடத்தில் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். So the lost sheep in this story is a Gentile sinner and not a Jew, that is a Jewish child. ஆகவே இந்த தொலைந்து போன காணாமற் போன ஆடானது ஒரு சிறு பிள்ளை அல்ல, மாறாக தொலைந்து போன புறஜாதி ஆகிய ஒரு பாவி. So in this narrative, in this book, we find the compassion of Jesus Christ being revealed by Dr. Luke. தேவனுடைய இரக்கத்தன்மையை லூக்கா இங்கு அருமையாக எழுதியிருக்கிறார். Jesus not only, or God not only loved the Jews, he loves all the people in the world. தேவன் இயேசு கிறிஸ்துவ எல்லோரையும் நேசிக்கிறவர், வெறும் யூத மக்களை நேசிக்கிறவர் மட்டுமல்ல. This is the reason he left the throne in heaven to come down and die for all of us, whether it's a Jew or a Greek or a Roman or an Indian, whoever it is. That's why Jesus came into this world. பரலோகத்தில் இருக்கும் சிங்காசனத்தை விட்டுவிட்டு நம்முடைய இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனித ரூபம் எடுத்து வந்ததன் காரணம் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கே. யூத மக்கள் மட்டுமல்ல, யூதர்களும் புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கே. So his first advent, or the advent, refers only to saving mankind from dropping down into hell. ஆகவே அவருடைய முதலாவது வருகையானது பாதாளத்துக்குள், பாவத்தின் நிமித்தம் பாதாளத்துக்குள் செல்லும் மக்களை மீட்டு எடுப்பதற்காகவே அவர் முதலாவது தரம் வந்தார். So this gospel highlights a lot of relationships between human beings. மக்களிடையே இருக்கும் உறவுகளை அதிகமாக பிரதிபலிக்கிறது இந்த புத்தகம். So that's why in this gospel we have the story of the Good Samaritan. ஆகவேதான் இந்த புத்தகத்தில் நல்ல சமாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. You know, the Samaritan and the Jews never got together, but Jesus, now the story here is mentioned that the Samaritan who should actually hate the Jews, because of his compassion, he wanted to save the Jew who was actually attacked by the robbers. சமாரியர்களும் யூதர்களும் ஒன்று கூடுவதே இல்லை, அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்தார்கள். ஆனால் இந்த நல்ல சமாரியன் கதையிலோ இந்த சமாரியன் அந்த திருடர்களால் அடிக்கப்பட்ட அந்த யூதனை காப்பாற்றுகிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். Here the picture is Jesus Christ is presented as a compassionate son of man, perfection of manhood.
இங்கு இயேசு கிறிஸ்து எப்படியாக பிரதிபலிக்கப்படுகிறார் என்றால் ஒரு காருண்யம் நிறைந்த ஒரு இரக்கம் நிறைந்த ஒரு மனிதனாக அவர் பிரதிபலிக்கப்படுகிறார். Right? So he was presented as a lion. He was presented as a lion earlier in Matthew's gospel. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அவர் சிங்கமாக, யூத ராஜ சிங்கமாக பிரதிபலிக்கப்படுகிறார். And then in Mark we see that he was presented as an ox. மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அவர் அந்த அடையாளம் எருதுவாய் இருந்தது. The ox never complains, even if its froth it doesn't complain, it still goes on to finish its work and has to take on more work. And that's how it's, this particular gospel is presented to us, where the ox is the symbol. Jesus was a hard-working servant. இயேசு கிறிஸ்து மிகவும் கடினமாக உழைத்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். எப்படி இந்த எருது தான் எல்லா வேலைகளையும் செய்தும் முறுமுறுக்காமல் அது வேலையை செய்கிறதோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவும் மிகவும் கடின ஒரு உழைப்பாளியாக ஒரு ஊழியக்காரனாக இருந்தது இந்த அடையாளம் கூறுகிறது. The lion and the ox, I don't think they can have compassion like man. So that's why the symbol here in this gospel is man. Only man can have compassion. சிங்கத்திற்கும் எருதுவுக்கும் அந்த இரக்கம் காட்டுவது அல்லது காருண்யம் என்ற அந்த தன்மை அவைகள் இரண்டுக்கும் கிடையாது. ஆனால் இரக்கம் காட்டுகிற குணம் மனிதனுக்கு மட்டும் தான் உடையது. And in this gospel of Luke we find that it ends with the promise of the Holy Spirit, something more than what we find in the gospel of Mark. லூக்கா எழுதின புத்தகத்தின் முடிவில் பரிசுத்த ஆவியானவரின் வாக்குத்தத்தத்தை நாம் காண முடியும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.